ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து என்னோடய பொண்ணு தான் செஞ்சுருந்தாங்க. அவளோட சிக்னேச்சர் டிஷ் இது இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ பார்த்து தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே காஞ்ச மிளகை 5 எடுத்திருக்கேன், தனியாக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருப்பேன். சின்ன துண்டு பட்டையும் 1 கிராமும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். எனக்கு பட்டையும் கிராம்பும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது, அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களோடது ஃப்ளேவர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இங்கே கடாய் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சாப் பண்ண வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக வதங்கின உடனே நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனில் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு சிக்கன் 70% குக் ஆன அப்படின்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடச்சிடும். சிக்கன் ஒரு 1 hour போல் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நம்மளுக்கு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இந்த ரெசிபி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணி எல்லாத்தோடையுமே சூப்பராக